வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. இன்றைக்கி நம்ம மீன் வச்சு ஒரு குறுமிளகு நல்ல உரப்பாக வச்சு ஒரு ஃப்ரை, அதாவது பெப்பர் ஃப்ரை, மீனில் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கிழங்கா மீன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கிழங்கா மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போது நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தொளித்து இதோட சேர்த்திடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அப்போ அதை தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் எப்போவுமே நான் வச்சு அரைப்பேன், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் இதோட குறுமிளகு சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு குறுமிளகு சேர்த்திக்கோங்க. நான் இங்கே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போல் குறுமிளகு சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கிறேங்க. குறுமிளகு உங்களோட குறுமிளகோட காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே சேர்த்திடுறேன். நீங்கள் முழுசாக குறுமிளகு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக நான் இங்கே வறுத்து அரைச்ச சீரக பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு இதோட சேர்த்திடலாங்க. நம்ம மீன் செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாய்வு இல்லாமல் இருக்கணும், அதுவும் கிழங்கா மீனுங்கிறப்போ கொஞ்சம் வாய்வாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அதாவது ஒரு 2 ஈர்க்கு அளவுக்கு மட்டும் கருவேப்பிலையை இதோடு சேர்த்திடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம மிக்சரில் தான் அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் தெளிக்காமல் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். நிஜமாகவே சொல்கிறாங்க, அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். குறுமிளகும் பார்த்திங்கன்னா முழுசாக இருந்தால் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட பவுட்ரு ஃபார்மில் தான் இருந்தது, அதனால் நான் பவுட்ரை சேர்த்திட்டேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்திடலாங்க. இங்கே நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக நம்ம இது பைண்டிங்க்காக ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்திடுறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இதை நல்லாவே ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நான் இதை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே கிடையாதுங்க, அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். இன்றைக்கி மிக்ஸி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதனால் கொஞ்சம் நைஸாலாம் அரைக்க முடியல, ஓரளவுக்கு தான் நைஸாக அரைச்சிருக்கு. ஆனால் நான் சொன்ன போல் அம்மியில் வச்சு அரைச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, சாந்து மாதிரி அரைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இங்கே மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கா மீனெல்லாம் சேர்த்திடலாங்க. இப்போ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே ஸ்டாலில் போட்டு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி கூட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு இந்த சில்லி சிக்கன் போலவே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறனால கூட்டம் ஜாஸ்திங்கிறனால நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் காதில் கேட்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு தட்டி கிளப்பிட்டு போயிட்டே இருக்கார். இதை நான் திரும்பவும் ரீஒர்க் பண்ண டைம் இல்லாததுனால நானும் அப்படியே எடுத்து சேர்த்திட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலாவையும் இந்த மீனோட சேர்த்திடலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீனும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 1/2 எலும்பிச்சை பழத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் பிழியும் போதே நமக்கு மீன் வந்து ஒரு காவாசி வெந்துடுங்க அந்த சிட்ரிக் ஆசிடில். அடுத்ததாக நமக்கு பைண்டிங்காக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அது ஸ்பூனுன்னு சொல்லக்கூடாது, டீஸ்பூன் தான் அது. 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் சொன்னது போல் தாங்க, கொஞ்சம் மீனோட சைஸு கட்டிங் பண்ணது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா அந்த மசாலாவில் ஊறும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.
இதை நான் வந்து திரும்பவும் கட் பண்ணணும். அதனால் நான் கட் பண்ணுற டைம் இல்லை, இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு குக் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அப்படியே கலந்து விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் அதோட என்ன சொல்கிறது, அந்த சாறு வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் இனி கொஞ்சம் பீசஸ் நான் சொன்னது மாதிரி சின்ன சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நல்லா கலந்து அந்த டேஸ்ட் எல்லாம் ஊறி வரப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை செஞ்சுருக்கேன், ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு போனேன், அதுக்கு இன்றைக்கி டைமும் இல்லை. ரெண்டாவது இந்த ஸ்டால் அண்ணா என்னை வந்து சொதப்பிட்டார், எவ்வளோ சொல்லியும் கேட்காம பெரிய பெரிய பீஸை போட்டுட்டார். இருந்தாலும் இதை நல்லா நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இதே பீசஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட நல்லா இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா ஊறிடுக்கு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிலில் வைக்கிறதா இருந்தால் வெயிலில் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி பிளேட்டில் வந்து அசம்பிள் பண்ணி இந்த ஸ்டவ் கீழே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் குழம்பெல்லாம் வச்சு முடியிருக்குள்ள அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு இதில் நான் வந்து பாதி தேங்காய் எண்ணெயும் பாதி வந்து நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மீன் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகட்டும். அதாவது ஒரு 2-3 நிமிஷம் போல் ஒரு சைட் குக் ஆகிட்டு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம மிளகா பொடி மல்லிப்பொடி இது மாதிரி செஞ்சு டார்க் ரெட்டு கலரில் தான் நம்ம செய்திருப்போம். ஆனால் இது போல் குறுமிளகு போட்டு செய்து பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு மீனுன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கவிச்சி வாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மீனுக்குன்னு ஒரு இயல்பான ஒரு கவிச்சி வாசம் இருக்கும் இல்லைங்களா, அது நமக்கு இந்த குறுமிளகு போட்டு அரைக்கும் போது நமக்கு இருக்காது. இப்போ வந்து இதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் நமக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திரும்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஃபிஷ் பெப்பர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கிழங்கா மீனில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதாவது முள் கம்மியாக இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸ் மீனில் செய்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இன்றைக்கி மீனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் எனக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இருந்தாலும் இதை வந்து இதே மெத்தடில் இதே மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்னோடய மீன் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாததுனால எனக்கு இப்படி இருக்குது, ஆனால் இருந்துமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம செய்த இந்த பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். Thank you.